ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். எனக்கு இந்த வீடியோவில் மினி ரெட் வெல்வெட் கேக் எப்படி செய்கிறதுன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதுக்கு ஒரு பவுலில் ஒரு எக்கை எடுத்துகிட்டு அதனால் நான் பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். விஸ்க் வச்சே பீட் பண்ணிக்கலாம், இதுக்கு பீட்டர் வேணுன்ற அவசியம் இல்லை. ஸோ பீட் பண்ணிவிட்டு இது கூட 1/2 டீஸ்பூன் போல் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கான ஒரு சின்ன கேக் தாங்க. ஸோ இதுக்கு வந்து 1/4 கப் போல் பவுடர் பண்ண சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு இதை கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் பவுடர் சுகர் எந்த அளவுக்கு எடுத்தீங்களோ அதே அளவுக்கு மைதா எடுத்துக்கலாம். இப்போ அதே மாதிரி 1/4 கப் போல் மைதா, தென் 1 டீஸ்பூன் போல் கோகோ பவுடர், அப்புறம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இது மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட 2 டேபிள் ஸ்பூன் போல் மில்க், பாயில் பண்ணி ஷில் பண்ண மில்க்னு ஆட் பண்ணிவிட்டு இது கூட 1 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் இல்லைன்னா பட்டர் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட ரெட் ஃபுட் கலர் வந்து நான் ஆட் பண்ணி இதே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா அது ரெட் வெல்வெட் கேக், ஸோ வந்து ரெட் கலர் தான் பேஸ் வேணும். அதனால் ஒரு டின்னை எடுத்து இந்த மாதிரி குட்டி சின்ன டின்னே போதும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி க்ரீஸ் பண்ணிட்டு இப்போ நான் குக்கரில் தான் வைக்க போகிறேன். இந்த குக்கர் வந்து நான் ஒரு 10 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் சிம்மில் வச்சு. ஸோ இதுக்கு நடுவில் அதை ஒரு பாத்திரம் போட்டுக்கிறேன். இல்லைன்னா அந்த கீழே உப்பு போட்டும் பண்ணுவாங்க. ஸோ இதனாலும் பண்ணிக்கலாம். நான் இந்த மெத்தட்லேயே இப்போ பண்ண போகிறேன். ஸோ இதை நல்லா நான் குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் ஆகுங்க அது பேக்காக. சிம்மில் வச்சு இது பண்ணிக்கலாம். இப்போ 15 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா என்னோடய கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. வந்து ஒரு குட்டி கேக் இல்லையா, ஸோ வந்து இதை நான் 2 லேயராக கட் பண்ணி எடுத்துட்டேன். இதுக்கு மேலே சுகர் சிரப்லாம் ஆட் பண்ணி விப்பிங் க்ரீம் வந்து நான் அப்ளை பண்ணிட்டு இதுக்கு மேலே அந்த ஒயிட் சாக்லேட் இருக்குல்ல, ஒயிட் சாக்லேட் வந்து நான் துருவி வச்சுருக்கேன். ஸோ அதையும் நான் ஆட் பண்ணிட்டு அடுத்த லேயருக்கும் இதே மாதிரி நான் பண்ண போகிறேன். விப்பிங் க்ரீம் எப்படி செய்யுதுன்னு ஒரு வீடியோ இருக்குது. ஸோ அதோட லிங்க்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போது இது மேலே வந்து ரெட் ஜெல் வச்சு நான் டிசைன் கொடுக்க போகிறேன். இதை நான் வந்து கடையில் தாங்க வாங்கினேன். ரெட் ஜெல் வந்து வீட்லேயும் ஈஸியாக செய்யலாம். ஸோ நான் இப்போதைக்கு கடையில் தான் வாங்கினேன். ஸோ அதை வச்சு நான் டெக்கரேஷன் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஸ்டார் நாசில் வச்சு நான் அந்த விப்பிங் க்ரீம் வச்சு ஒரு டிசைன் கொடுத்துட்டேன். அவ்வளோதான், என்னோடய ரெட் வெல்வெட் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவுக்கு வெயிட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன்.